ஸோ ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு ஏஜே அஃபிஷியல். ஸோ இன்றைக்கி சிஎஸ்கே சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் தான். என்னங்க 4 எபிசோட் தான் போட்டிருக்கீங்க, திடீர்னு என்னங்க மேட்ச் நம்ம 7 வருதுன்னு பார்க்காதீங்க. எபிசோட் ஆர்டர் வந்து மாற்றிருக்கோம். இதுக்கு முன்னாடி 2 மேட்ச் நம்ம விளாண்டோம், அது 2மே லாஸ். அந்த வீடியோ நம்ம என்னால் அப்லோட் பண்ணல. பட் இது வந்து ஒரு தரமான மேட்ச். இதில் பல வேலைகள் பண்ணியிருக்கோம், பல சரியான வேலைகள் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால தான் எபிசோடை மாற்றி மேட்ச்சை இது வந்து எபிசோடு 5 ஆகும். அந்த 2 மேட்ச்சை எபிசோடு 6 and 7 ஆகும் மாற்றிட்டோம். பிளேயிங் லெவலில் வந்து சுனில் நரேன், பேட் கமின்ஸ் அண்டு இன்னொருத்தர் யாரோ வந்து இருக்க போகிறது கிடையாது. அவங்க 3 பேத்துக்கும் இன்ஜுரி. ஸோ அதனால் ஒருத்தர் 2 மேட்ச் கிடையாது, ஒருத்தர் 1 மேட்ச் கிடையாது, அந்த மாதிரி. ஸோ இவங்களே சரியான ஒரு டீமை செட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம வந்து இப்போ டேரெக்டாக மேட்ச்குள்ளே போயிட வேண்டியதான். ஸோ இங்கே டாஸ் வந்திருக்கு. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ஜெயிப்பாங்களா இல்லை நம்ம ஜெயிப்போமான்னு பார்ப்போம். டெஃபினட்டாக ஒரு முக்கியமான டாஸாக இருக்க போது நமக்கு ஒரு மஸ்ட் வின். எப்போ கன்சிக்யூட்டிவ் லாஸஸ் ஆர்ஆர் கூடயும் தோற்றுட்டோம், மும்பை கூட மட்டும் தான் ஜெயித்தோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம 2 மேட்ச் போட்டோம்னால அதுலேயும் தோற்று தான் இருக்கும். ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டு இதை போடுவோம் அப்படின்னு. அப்போ இதில் ஜெயிச்சிட்டோமா அப்படின்னு கேட்குறீங்கன்னா நீங்களே பாருங்கள். ஸோ அவங்களாம் சரியான ஒரு டீம். ஸோ இப்போ வந்து ஓப்பனிங் பேரை வந்து மாற்றிருக்கோம். ஸோ அனதர் லாஸ்ட் சான்ஸ் ஃபார் குவிண்டன் டிகாக். அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணார்னா டிராவிஸ் அதை தூக்கிட்டு இவர் பெர்மனெண்ட்டான ஒரு ஸ்லாட் கொடுக்கலாம் இவருக்கு. பட் இவர் இந்த தடவையும் ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணலாம். டெஃபினட்டாக அவர் இனிமேல் மேட்ச்சில் இடமே படவுறாத மாதிரி பண்ணிடணும். ஸோ ஸ்டார்ட்டில் நல்லா தான் பண்ணுவார். லைக் இந்த மாதிரி ஸ்டார்ட்டில் நிறையவே நல்லா தான் பண்ணுவார். பட் அதுக்கப்புறம் கொண்டே போக மாட்டார் இன்னிங்ஸை. ஸோ அதுதான் பெரிய பெரிய ப்ராப்ளம் ஃபார் சிஎஸ்கே. ஸோ நல்ல சரியான பவுன்சர். என்னங்க எத்தனை பவுன்சர் போடுறாரு? ஒய்டு எஸ் ஒய்டுங்க. ஸோ அடுத்த பந்து இறங்கி வந்து இன்னொரு பவுண்டரிங்க. சரியான ஷார்ட்ஸ் ஃப்ரம் குவிண்டன் டிகாக். இந்த மேட்ச் நல்ல ஒரு ஃபார்முக்கு வருவார்னு நினைக்கிறேன். இவரோட ஷார்ட்ஸை பார்த்தாலே தெரியுது, நல்ல ஒரு ஷார்ட் பிளே. ஸோ அகெயின் காற்று வெளியீடை. அடுத்த பந்து எங்கன்னு தெரியல, பார்ப்போம். அடுத்த பந்து நேராக பவுண்ட்ரின்னு நினைக்கிறதோ தோணுது. சரியான பந்து. பட் பவுன்சர் நோ பால் ப்ரோ. எஸ் 2 நோ பாலு இல்லைங்க. ஃபஸ்ட்டு நோ பால் இது. ஏங்க எத்தனை பவுன்சர் போடுவீங்க? புவனேஸ்வர் குமார் இல்லை, பவுன்சர் குமார்னு வச்சுருக்கலாம் பேரை. புவனேஸ்வர் குமார் பவுன்சர் குமார் அடிச்சிருக்காருங்க. ஃப்ரீ ஹிட்லாம் விட மாட்டார். ஓவருக்கு இப்போயே வந்துச்சு 15 ரன்னு. சரியான ஷாட். அகெயின் ஒய்டு. என்னங்க வரிசையாக ஒய்டு போட்டு விளாண்டுக்கிட்டு இருக்கீங்க? எஸ் ஒய்டு. லென்த் இன்னும் கொஞ்சம் கீழே இருந்துச்சுன்னா நோ பாலு. இங்கே ஒயிட் போட்டிருக்காரு. ஸோ அடுத்த பந்து பேட்டில் படல. இங்கே இன்னொரு நோ பால். இந்த மாதிரி ஷார்ட் பால் போட்டிங்கன்னா அம்பையர் நோ பால் கொடுத்து தான் ஆகணும். அவருக்கு பாவம் கையை வலிக்குது, சும்மா கையை ஆட்டி ஆல்ரெடி பவுண்ட்ரியாக அடிச்சுக்கிட்டு இருக்கோம். ஜஸ்ட்டு நல்ல வேலை போல்ட் ஆகலன்னு நினச்சிட்டு கிளம்ப வேண்டியதான். நல்ல ஒரு சிங்கிள். ஸோ இங்கே குவிண்டன் டிகாக் மட்டும்தான் ஸ்ட்ரைக்லேயே இருந்திருக்காரு. சரியான ஒரு இன்னிங்ஸ் ஆட போகிறாரு இந்த மேட்ச்சு. சரி நல்லா பாருங்கள். ஹேசல்வுட் வந்திருக்காரு. ஸோ இந்த ஷாட் இங்கே ஆடலாம். எஸ் இந்த மாதிரி ஆடினா இந்த மாதிரி 6 போகும். இவர் தாங்க சரியான ஷாட் மூலமாக ஒரு 6 கொண்டு வந்திருக்காரு. இந்த மேட்ச் ஃபார்முக்குள்ளே வந்துட்டாருங்க. சரியான ஒரு 6 மூலமாக டெஃபினட்டாக இந்த மேட்ச் ஃபார்முக்கு வரப்போகிறாரு. ஆல்ரெடி 19 போயிட்டார். இதான் அவனோட ஹையஸ்ட் ஸ்கோர். இதை சேர்த்திங்கன்னா 23 ரன்ஸ்ங்க. ஓட இன்னிங்ஸ். சரியான எக்ஸ்பென்சிவ் போலர்ஸாக இருக்காங்க சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். பாருங்கள் 2 ஓவர்ஸ் கூட ஆகல, 30 ரன்ஸ் போயாச்சு ஆல்ரெடி. ஸோ சரியான எக்ஸ்பென்சிவ். பேட்டில் படல. ஸோ பேட்லேயே பட மாட்டேங்குது நமக்கு கொஞ்சம் பாலாக. ஸோ அடுத்த பந்து இன்னொரு டாட் பால். ஸோ அடுத்த பந்து சரியான 6ங்க. என்ன பவுன்சரு. பட் நேராக சொருகிட்டார். கேஎல் ராகுல் ஆல்ரெடி இன்ஃபார்ம் பேட்ரு. குவிண்டன் டிகாக் ஃபார்முக்கு வந்தானா இவர் ஆல்ரெடி இன்ஃபார்ம் பேட்ரு. இவரும் யாருன்னு உங்களுக்கும் தெரியும். இவரும் இன்னொரு பேட்ரு ஒருத்தர் வந்து ஃபார்மில் இருக்கார். ஸோ அவர் யாருன்றதை நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். ஸோ சரியான ஷார்ட் பண்ணாமல் 6 சப்ஸ்கிரைப்னு சொன்னவனே 6 அடிக்கிறாரு. ஸோ பார்த்துக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபோட பவரை பார்த்தீங்களா? இன்னும் 3 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் தேவை நமக்கு 100 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆக. ஏன்னாங்க சப்ஸ்கிரைபர் பற்றி பேசினா நீங்கள் கேஎல் ராகுல் அடித்து நொறுக்கிட்டு இருக்காரு. என்ன ஷாட்டு. எல்லாமே சரியான ஷாட்டு. 3 ஓவர்ஸ் கூட ஆகலை. பட் 45 ரன்ஸ் இந்த அட்டாக். நம்ம வேணால் வரலாறு படிக்க போகிறோமா? 6 ஓவர்லேயே 100 ரன் அடிச்சு. ஸோ நம்ம ஓவராக ஆசைப்பட வேணாம். நம்ம பால்ஸை கான்சன்ட்ரேட் பண்ணி ஆடுவோம். அடுத்து கன்சிக்யூட்டிவ் டாட் பால்ஸ் வந்துருக்கு கடைசி 2 பாலும். அதனால தான் இந்த மாதிரி பெரிய ஷாட்டுக்கு போனால் பெரிய ரிசல்ட்டும் கிடச்சிருக்கு, மேக்ஸிமம் கிடச்சிருக்கு. ஸோ அடுத்து வந்து பேட்டில் பட்டிருக்குங்க. பேட்டில் பட்டால் பவுண்ட்ரி தான் போயிட்டுருக்கு. இன்ஃபீல்ட் தலைக்கு மேலே எல்லா இடத்துலையும் அடிச்சுட்டு இருக்காரு. இங்கே 50 மேலே போயிடுச்சு 4வது ஓவர்லேயே. சரியான ஒரு இன்னிங்ஸ். ஒய்டு. நம்ம விட்ற பால் ஒய்டாக போகுது, அடிக்கிற பால் 4ஆக போகுது. சன்ரைசர்ஸ் என்ன பண்ணுவாங்க? எஸ் இதான் ஒரு டாட் பால் வந்துருக்கு. அடுத்த பந்து நல்ல ஒரு லென்த் அண்ட் லைன். ஸோ எஸ் பட்டிருக்கு பேட்டில். ஸோ பட்டிருக்கு பவுண்ட்ரி. 37க்கு போயிட்டாருங்க குவிண்டன் டிகாக். 58 டீம் ஸ்கோரு இல்லை
60 டீம் ஸ்கோர். இங்கே 50 ரன்கள் பார்ட்னர்ஷிப் பிட்வீன் தீஸ் டூ லெஜண்ட்ஸ் எஸ். ஸோ அடுத்த பந்து என்ன ஷாட்டுங்க, வாட் அ ஷாட், எங்கேயோ தூக்கி சொருக்கிட்டாரு, 4க்கு போயிருக்குங்க சரியான ஷாட் மூலமாக. ஸோ ஒரு பிரில்லியன்ட் ஷாட் இங்கே KL ராகுல்கிட்ட இருந்து. ஸோ நெக்ஸ்ட் பால் இறங்கி வர முயற்சி, பட் நேராக வாங்கினார் ஒரு டாட் பால். ஸோ அடுத்த பந்து ஊப்ஸ், நல்ல ஒரு பவுலிங் பவுன்சர் குமார் வந்துட்டார். பவுன்சர் குமாராக வேணா இருக்கலாம், நான் ஃபுல் ஷாட் ராகுல்ரான்னு சரியான ஷாட் மூலமாக ஒரு 6 பதிவு செஞ்சிருக்காரு. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நமக்கு இந்த 3 சப்ஸ்கிரைபர்ஸ் தேவை, 100 சப்ஸ்கிரைபருக்கு. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் அந்த 100 அச்சீவ் பண்ண முடியும். ஸோ 50 ஃபஸ்ட்டு எய்மாக வச்சோம், அந்த 50 நம்ம அச்சீவ் பண்ணியாச்சு. ஸோ தேங்க்ஸ். ஸோ அதே மாதிரி நம்ம 100 சப்ஸ்கிரைபர்ஸும் ரீச் பண்ணணும் கைஸ். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவோட லைக்ஸோட டார்கெட் என்னென்னா ஒரு 6 வைக்கிறேன், ஒரு 8 வைக்கிறேன் இந்த வீடியோவோட லைக்ஸ். ஸோ எஸ், இங்கே லைக்ஸ் நீங்கள் போட தான் இங்கே சரியான 6s வரும். எஸ், மாஸ் 6s ஃப்ரம் KL ராகுல்னு ஒரு பிளேலிஸ்ட் ஆரம்பிச்சிடலாம் போல் இருக்குது. அந்த மாதிரி 6 அடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ நீங்கள் தேவையில்லாத ரன் அவுட் ஆகிங்க இல்லை. ஸோ இந்த வீடியோக்கு 8 லைக்ஸ் அண்ட் 2 கமெண்ட்ஸ் டார்கெட் வச்சுருக்கோம். ஸோ அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும். ஸோ ஹாய் அப்படின்னு ஜஸ்ட்டு சும்மா ஒரு ஹாய் அந்த மாதிரி ஒரு போட்டிருங்க. இங்கே அவுட்டுங்க, குவிண்டன் டிகாக் அவுட்டுன்னு நினைக்கிறேங்க. எஸ், குவிண்டன் டிகாக் நல்ல ஃபார்ம் பேட்டரை KL ராகுல் அவுட் ஆகினாரா இல்லை நம்ம தான் அவுட் பண்ணி விட்டோமான்னு கேட்டால் நம்ம தான். ஸோ எய்டன் மார்க்கம்லாம் விக்கெட் எடுக்கலை, லைக் அவர் வந்த சகுனம் நேரம் இப்படி நம்ம ஆகிட்டோம். ஸோ இங்கே யார் அனுப்புகிறோன்னா ஹார்திக் பாண்டியா. ஸோ இன்னொரு இன்ஃபார்ம் பேட்டர் யாருன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். ஒன்று KL ராகுல், இன்னொருத்தர் யாருன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஆல்ரெடி ஸ்கோர் போர்ட்லேயே க்ளூ இருக்குது. ஸோ சரியான ஒரு ஷாட் மூலமாக 6 பதிவு செஞ்சுருக்காரு. முதல் பந்தே இல்லை இவர் KL ராகுல் என்னங்க 80+ போயிட்டோன்னு 6 ஓவர்ஸ் கூட முடியலைங்க ஃபுல்லாக. இன்னும் இது இல்லாமல் இன்னொரு ஓவர் இருக்குது. எஸ், இன்னும் ஒரு ஓவர் இருக்குது. அதுலேயும் இதே மாதிரி அடித்து 100 கொண்டு போவாங்க. 90 ரன்ஸ் ரீச் பண்ணியிருக்காங்க. இமாலய டார்கெட்டை வைக்க போகிறாங்களா, SRHக்கே இமாலய டார்கெட்டா அப்படின்ற மாதிரி. ஸோ சரியான இன்னிங்ஸ். சரி, இப்போ எதுக்கு நீ இவ்வளோ அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு உங்களுக்கு யோசிக்கலாம். ஏன்னா இந்த மேட்ச்சை மழை வேற போகுது. இதுதான் இந்த மேட்சோட ட்விஸ்ட்டே. ஸோ DLS மெத்தடில் ஒரு 5 ஓவருக்கு கம்மி பண்ணுவாங்க. ஸோ அதனால் சம்டைம்ஸ் ஏதாச்சும் ஒரு மேட்ச்சில் ட்விஸ்ட்டு நடக்க சான்ஸ் இருக்குது. லைக் டக்குன்னு ஸ்கோரை கம்மியாக்கி டக்குன்னு அவங்க அடித்து, அதனால தான் நம்ம எவ்வளோ முடியுமோ இப்போ மழை வரதுக்கு முன்னாடி அடித்து வச்சுக்குவோம். அதுக்கப்புறம் ஒரு அந்த 6 ஓவர் தான் இருக்கும் மழை வந்ததுக்கப்புறம். ஸோ அதனால் நம்ம நிறையா அடித்து வச்சுக்கணும். இங்கே சரியான ஷாட் மூலமாக ஏன் எந்திரிச்சு கை தட்டுறாங்கன்னா, இந்த ஒரு மாஸ்டர் கிளாஸ் இன்ஃபார்ம் பேட்டர் வரிசையாக கன்சிக்யூட்டிவ் 50s அடிச்சுட்டு இருக்காரு. ஸோ அந்த ஒரு மனுஷனுக்காக தான் எந்திரிச்சுன்னு கை தட்டுறாங்க. பாருங்கள், கிரவுண்டு கலர்லாம் மாறிடுச்சு. ஏன்னா இங்கே மழை பெய்ய போகுது. எட்ஜில் பவுண்ட்ரி. எஸ், 100 ரன்கள் பதிவு செஞ்சாச்சு. 6.1வது ஓவரில் பவர் பிளேலே அடிக்கணும்னு பார்த்தோம், பட் பவர் பிளே முடிஞ்சு பந்திலே அடிச்சாச்சு. ஸோ இங்கே ஒரு ஒயிட் ஃப்ரம் மயங்க் யாதவ். ஸோ நல்ல ஒரு ஸ்பீடு, பட் எங்கேயோ தூக்கி போட்டால் அவங்க ஒயிடு தான் போகும். நல்ல லென்த் அண்ட் லைனில் வச்சு நீங்கள் கரெக்டாக ஸ்டெம்ப் லைனில் போடணும். ஸோ இங்கே ஷார்ட் பால் இந்த மாதிரி போட்டால் அவர் 1 ஹேண்ட்லேயே அடிப்பாருங்க. சரியான ஷாட்டுங்க, வாட் ஷாட் ஃப்ரம் யார் ஹார்திக் பாண்டியா. பேட்டில் படலை, நல்ல ஒரு பால். பட் இங்கே 11 ரன்ஸ் ஆல்ரெடி எக்ஸ்பென்சிவ். இன்னும் இதோட சேர்த்துக்கிட்டா 13 ரன்கள். ஸோ இங்கே இவரும் ஹர்திக் பாண்டியாவும் நல்ல ஒரு இன்னிங்ஸ் பில்ட் பண்ணிகிட்ருக்காரு. 12 ரன்ஸ் வந்துட்டார் ஜஸ்ட் 4 பால்ஸ்லேயே. பட்டு தான் 6ங்க, பட் லேட்டு, அதனால தான் எட்ஜு. நல்லா பட்டிருந்தால் ஒரு 6 போயிருக்கும் டெஃபினட்டாக. பேட்டில் படலை. ஸோ தேவையான ரன்ஸ் இங்கே அடித்து கொடுத்துட்ருக்காங்க. எஸ், ஹார்திக் பாண்டியா பேட்டில் பட்டுச்சுன்னா இப்படி தாங்க போகும். குன்ஃபுவின் ஆட்டம் இன்னும் தொடங்குது இந்த IPL சீரீஸ் ஃபுல்லாகவே. இன்னொரு ஷாட் கேட்சா? இல்லைங்க. நல்ல ஒரு டபுள் போகலாம், இல்லை ட்ரிப்பிளே போகலாம், பட் டபுள் போதும். நல்ல ஒரு ரன்னிங் பிட்வீன் த விக்கெட்ஸ். ஸோ இன்னொரு ஷாட்டு, பட் திருப்பி சிங்கிள் மட்டும் ஓடிக்கலாம். ஒரு 100 போட பார்ப்போம். KL ராகுல் வச்சு ஒரு 100 போட பார்ப்போம். ஜஸ்ட்டுங்க போல்டில் பட்டிருந்தால் நாமம் அப்படின்ட்டு இருக்கணும். பேட்டில் படலை, இன்னொரு பேட்டில் படலைங்க. என்னங்க இது? ஸோ இந்த பந்து சிங்கிள் எடுத்துக்கிட்டோம். அடுத்த ஓவர் நம்ம KL ராகுல் ஸ்ட்ரைக் இருக்கிறதுக்கு. ஸோ சரியான இன்னிங்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காருங்க இங்கே. என்ன ஷாட்டுங்க, கை கண்ணில் எடுத்து ஊற்றிக்கோங்க. என்ன ஷாட், இறங்கி தூக்கி வேலாசி விட்டார் KL ராகுல். ஸோ இங்கே மழையும் பெய்ய ஆரம்பிச்சிருக்கு. ஸோ ரெயின் இஸ் கம்மிங். ஸோ பட் இவர் இறங்கி சாத்தி விட்டாருங்க. சரியான ஷாட் மூலமாக ஒரு 6. ஃபீல்டை மாற்றுங்க, அங்கே எங்கே ஃபீல்டை மாற்றுறீங்களோ, எங்கே ஃபீல்டர்லேயே அங்கே அடிப்போன்றாரு அவர். ஸோ அவங்களும் ஒவ்வொரு 6 ஒவ்வொரு 4க்கும் ஃபீல்டரை மாற்றுறாங்க. 2 கன்சிக்யூட்டிவ் 4 வந்தால் ஃபீல்டரை மாற்றுறாங்க. லேட்டுங்க. பட் இவ்வளோ ஸ்லோ. பட் மழை வந்துருச்சு, நல்லாவே ஆரம்பிச்சிருச்சிங்க மழை. பேட்டில் வேற பட மாட்டேங்குது.
ஸோ இந்த பந்து படுமா, இதுவும் படலை. நல்ல ஒரு கன்சிக்யூட்டிவ் டாட் பால்ஸ் ஃப்ரம் மயங்க் யாதவ் மலையில். ஸோ இந்த பந்து நல்லா விடுமா, எஜ்ஜு மூலமாக ஒரு சிங்கிள். நீங்கள் ஹார்திக் பாண்டியா ஒரு 6-4 இந்த மலைக்கு முன்னாடி முடிப்பாரா? இல்லைங்க, பேட்டில் படலை. இங்கே மலையை பற்றி 2 பேர் பேசுகிறாங்க, பட் இதெல்லாம் நமக்கு தேவையே கிடையாது. எஸ் ரெயின்க்கு இதனால நான் டிஎல்எஸ் மெத்தட் படி 16 ஓவர்கள் தான் மேட்ச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் எவ்வளோ ஓவர்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னும் உங்களுக்கு 7 ஓவர்ஸ் இருக்குது. ஜஸ்ட்டில் மிஸ் ஆயிடுச்சு. போல்டு அப்படின்னு எய்டன் மார்க்கம் சொல்லுவார். நல்ல ஒரு பேட்டிங் ஃப்ரம் கேஎல் ராகுல். ஆனால் அந்த ஷாட்டு கண்ணில் எடுத்து வச்சுக்கலாங்க. திருப்பி வேணால் நீங்கள் போய் போட்டு பாருங்கள். என்ன ஷாட்டுங்க அது, எப்பா! இதுவும் தரமான ஷாட்டு. சிங்கிள் தான் ஓடணும்னு பார்த்தேன் கேஎல் ராகுல், பட் 4 போகணும் நான் எதிர்பார்த்தேன். ஏன்னா அங்கே ஃபீல்டர் இல்லை. இன்னொரு பார்ட்னர்ஷிப்பு 50 ரன்கள். ஏங்க குவிண்டன் டிகா கூட ஒரு 50 ரன் பார்ட்னர்ஷிப் போட்டார். இங்கிட்டு ஹர்திக் பாண்டியன் ப்ரோ கூட ஒரு 50 ரன் பார்ட்னர்ஷிப்பு. இவர் 50 அடிக்க போகிறாரு. இந்த மாதிரி ஃபோர்ஸ் அடிச்சு சரியான பேட்டிங்க. இது எஸ்ஆர்ஹெச் எப்படி பேட்டிங் ஆடினாங்களோ 2024 அதே பேட்டிங் தான் இப்போ நம்ம இங்கே ஆடிட்டு இருக்கோம். அதுவும் எஸ்ஆர்ஹெச்க்கு எதிராக பட்டு பேசிகிட்டு இருக்கும்போது இங்கே ஒரு விக்கெட்டு. இங்கே எம்எஸ் தோனி இறக்கி விட்டோன்னு 7 ஓவர்ஸ் தான் இருக்குது அப்படின்னு. நல்ல ஒரு சென்சிபிள் சிங்கிள், இல்லை டபுளே போகலாம், இல்லை வேணாம் சிங்கிள். ஸோ லியாம் லிவிங்ஸ்டன் கம்ஸ் இன். ஸோ சரியான ஒரு பவுண்ட்ரிங்க, வேறு மாதிரி ஒரு பவுண்ட்ரி மூலமாக வாங்க. என்ன ஏன் இப்போ வரீங்க அப்படின்ற மாதிரி. ஸோ பேட்டில் படலை. நல்ல ஒரு ஷாட்கான முயற்சி, பட் பேட்லேயே படலை. ஸோ அடுத்த பந்து டாட் பால். ஸோ நல்ல டாட் பால்ஸ் எடுத்துகிட்ருக்காரு. நல்ல டாட் பாலுங்க, சரியான ஓவராக அமைஞ்சிட்ருக்கு. பேட்லேயே படல. நல்ல ஒரு சிங்கிள். ஷாட்டுக்கான முயற்சி, பட் டபுள் தான். பட்டா போகும் அந்த ஷாட், பட் பட மாட்டேங்குது ஒழுங்கா. நம்ம நவுறாமல் இருக்கணுமான்னு தெரியல. நவுறாமல் இருந்தால் எல்பிடபிள்யூ ஆயிடுவோமோன்னு ஒரு பயம். நல்ல ஒரு டாட் பால், நல்ல ஒரு ஷாட், பட் ஜஸ்ட் சிங்கிள் தான். டபுளுக்கான முயற்சி இங்கே அவுட்டுன்னு நினைக்கிறேன். இல்லை, தப்பிச்சோம். ஷாட்டுக்கான முயற்சி இங்கே அவுட்டுங்க. நினச்சேன் நேராக ஃபீல்டு இருக்கார், பட் இவரை வச்சு 50 போடலானா, பட் என்னன்னாக்குங்க 70 ஆஃப் ஜஸ்ட் 38 பால்ஸ். இப்போ சில லைக் சம்டைம்ஸ் 38 பால் தான் 50 வரும், பட் இவர் 70 ரன்ஸுங்க. அடுத்து மிச்சல் சாட்னர் வந்திருக்காரு. ஓல்டு சிஎஸ்கே பிளேயர். அவரை திருப்பி கொண்டு வந்திருக்கோம். பேட்டில் படலை. மிச்சல் சாட்னர் கம்ஸ் டு தி பேட்டிங். இதுக்கு தான் வந்தார். சரியான ஒரு ஷாட் மூலமாக மிச்சல் சாட். ஏங்க எல்லாருமே இந்த மேட்ச் ஃபார்முக்கு வந்துட்டாங்க. டீமில் இருக்க எல்லா பிளேயர்ஸும் எக்ஸப்ட்னு யாருமே இல்லை, எல்லாருமே வந்துட்டாங்க. ரன் அவுட்டுங்க. ரன் அவுட் மட்டும் இல்லைனா யாருமே அவுட்டாக இருக்க மாட்டாங்க. ஒரே ஒரு 2 கேட்ச் தான், 4 விக்கெட்டில். பேட்டில் படலை. சிவம் டூபே தான் ஆனால் ஃபார்முக்கு வரல. ஸோ அவரும் வந்துட்டார்னா பிரச்சனை இல்லை. பட் இங்கே எம்எஸ் தோனி எப்போதுமே லைக் 10 to 20 ரன்ஸ் அடிச்சிருவாருங்க எவ்ரி மேட்ச்சு. பட் இங்கே 150+ போயிடுச்சுங்க. இன்னும் நமக்கு 4 ஓவர்ஸ், இன்னும் ஒரு 3 ஓவர்ஸ் இருக்குது நமக்கு. சரியான பேட்டிங்க சிஎஸ்கேட்டேருந்து. கடப்பார பேட்டிங்னு சொல்ல முடியாது, பட் இருக்க பேட்ஸ்மேன்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணால் எந்த டீம் வேணால் நல்லா ஆடலாம். பட் இங்கே பேசிகிட்டு இருக்கும்போது சிவம் டூபே ஃபார்முக்கு வருவாருன்னு பார்த்தா கிளம்புறேன் அப்படின்னு கிளம்பிட்டார். பட் இங்கே தோனி இது நல்ல ஷாட் மூலமாக பவுண்ட்ரியை பதிவு செஞ்சுருக்காரு. எம்எஸ் தோனி சரியான நாக் ஆடிட்டு இருக்காரு. இங்கே சரியான அடிங்க. ரெவன்ஸ் கொடுக்கணும் நம்ம மயங்க் யாதவுக்கு. பேட்டில் பண்ணலைன்னா இவ்வளோ பவுன்ஸ் ஆனால் நம்மளால் அடிக்க முடியாது. பட் 160 சரியான டார்கெட்டு. பட் அப்படின்னு விட்டுறக்கூடாது, ஏன்னா எஸ்ஆர்ஹெச் பற்றி நம்மளால் எதுவும் சொல்ல முடியாது. முடிஞ்ச அளவுக்கு அடிச்சு வைக்கணும். கன்சிக்யூட்டிவ் டாட் பால்ஸ். இங்கே சூரியகுமார் யாதவ் வந்திருக்காரு. பட்டு இவர் ஃபார்முக்கு வந்துட்டாருன்னா சிஎஸ்கே அணி தோக்காதுங்க. செமையாக வச்சு அடின்னு அடிச்சு விட்றாரு. ஃபார்முக்கு வந்துட்டார்னா எல்லா பந்தையும் தூக்கி சொருகுன்னு சொருகி விட்ருவாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு பேட்ரி. இவர் ஃபார்முக்கு வரக்கூடாதுன்னு தான் எல்லா டீமும் வேண்டிகிட்டு இருப்பாங்க. சரியான ஒரு டாட் பால். நல்ல ஒரு டாட் பால் மூலமாக ஒரு ஃபார்முக்கு வந்தார்னா இந்த மாதிரி நீங்கள் 1 இல்லை 2 இல்லை பல ஷாட்ஸ் பார்க்கலாம். இவர் ஸ்க்ரீஸில் இருக்க மட்டும் கிட்டத்தட்ட எல்லா பாலுமே இந்த மாதிரி ஷாட்ஸ் தான் வரும். இந்த மாதிரி ஷாட்ஸும் ட்ரேட்மார்க் ஷாட் ஆஃப் சூரியகுமார் யாதவ் வேறு மாதிரி ஷாட்டு. ஸோ நம்ம லைக்ஸ் நமக்கு அச்சீவ்மெண்ட்டுக்கு 8 லைக்ஸ் தேவை. நீங்கள் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 3 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் தேவை. 100 சப்ஸ்கிரைபருக்கு.
ஸோ சரியான ஒரு சிக்ஸஸ்க்கு அப்புறம் ஒரு 2 டாட் பால். ஸோ ஜாஷ் ஹேசல்வுட் சரியான அடி. இங்கே இந்த ஓவர் ரன் வருமானே எனக்கு டவுட்டாக இருக்குது. பட் சரியான பந்து, இன்னொரு நல்ல பந்து. ஸோ அடுத்த பந்து பேட்டில் படலைங்க. என்னங்க ஜாஷ் ஹேசல்வுட்டோட லென்த்தை நம்ம பாராட்டணும். பட் என்ன தான் இன்னைக்கு எக்ஸ்பென்சிவாக இருந்திருந்தாலும் கடைசி ஓவர் நல்லா தான் போட்டுட்ருக்காரு. இது மட்டும் இங்கே ஒரு 2 ரன்ஸ் தான் போயிருக்குன்னா 2 பால்ஸில் எவ்வளோ ரன்ஸ் அடிக்க போகிறாங்கன்னு தெரியல. எடுக்க போகிறோம். ஸோ பேட்டில் படலைங்க. சரியான ஓவர் ஃப்ரம் ஜாஷ் ஹேசல்வுட். என்ன தான் நம்ம 3 ஓவரில் ஒரு 27 ரன் தான் கொடுத்துருந்தாலும் ஸோ இங்கே நல்ல ஒரு பேட்டிங். 180 அவங்களுக்கு டார்கெட். ஸோ நம்ம ஆட்டோ ப்ளே தான் பண்ண போகிறோம். 2000 years later. ஸோ அவங்கள்ட்ட சரியான ஒரு ஃபைட் பேக். பட் 40 ரன்ஸ் வித்தியாசத்தில் ஒரு வின்னு. கேஎல் ராகுல் தான் இங்கே மேன் ஆஃப் த மேட்ச். இதை விட ஒரு சரியான ஒரு பெனிஃபிட்டபிள் மேட்ச் ஃபார் சிஎஸ்கேன்னு உங்களால் எதையுமே சொல்ல முடியாது. 40 ரன்ஸ் வித்தியாசத்தில் நம்ம தோற்று தான் இருக்கோம் ரியலில். பட் இந்த தடவை சரியான ஒரு செமையாக ஜெயிச்சிருக்கோம். ஸோ இப்போ ஸ்டாண்டிங்ஸில் போய் பார்த்தீங்கன்னா நம்ம 3rd வந்துட்டோம். 5th 2 பிளேஸ் டக்குன்னு ஒரு ஜம்பை போட்டு வந்துட்டோம். அடுத்த மேட்ச் ஜெயிச்சா நம்ம டெஃபினட்டாக 2nd பிளேஸ் போயிடணும். ஏன்னா மும்பை இந்தியன்ஸோட நமக்கு ரன் ரேட்டை பாருங்க 2+2.91. ஸோ நமக்கு இன்னும் ஒரு 6 எபிசோட்ஸ் தான் வரும் லீக் போட்டிகள். அதுக்கப்புறம் நாக் அவுட்டு. ஸோ நம்ம டெஃபினட்டாக போயிடலாம். இன்னும் ஒரு 3 to 4 மேட்சஸ் ஜெயிச்சாலே போதும். ஸோ ஸ்டாட்ஸில் பார்த்தீங்கன்னா கேஎல் ராகுல் திடீர்னு வந்துட்டார். அடபாதாளத்தில் இருந்தார். ஸோ இங்கே பாருங்கள் 283. அவரும் இன்னும் ஒரு 50 போட்டார்னா வந்துடுவார் அவரும் மேலே. ஸோ அவ்வளோதாங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். பை கைஸ்.